அவகாசமே கொடுக்காம 3வது நாள்ல இருந்து முகாரி ராகம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்பாவும் பையனும். இந்த பக்கம் எடப்பாடி பொய்க்கால் குதிரை அரசுன்றாரு. சட்டம் ஒழுங்கு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றாரு. சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதாவது தகுதி இருக்கா? இதய தெய்வம்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க ஜெயலலிதாவுடைய கொடநாடு மாளிகை கொள்ளையடிக்கப்பட்டது, கொலைகள் நடத்தப்பட்டது. அப்ப முதலமைச்சரா இருந்தவர், போலீஸ் துறையை கையில வச்சுட்டு இருந்தவர் எடப்பாடி தான். என்ன நடவடிக்கை எடுத்தாரு? சாமானிய ஆளுங்களை விடுங்க, சட்டம் ஒழுங்க விடுங்க, உங்களுடைய இதய தெய்வம் இன்னைக்கும் பாக்கெட்ல பணம் வச்சிருக்கிற அவங்க வீட்டுல கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சந்தேகம் என்னன்னா நீங்க தான் ஆளுங்களை வச்சு கொள்ளை அடிக்க வச்சீங்கன்னு இன்னைக்கு பரவலா பேசிட்டு இருக்காங்க. திமுக எதிர்கட்சியா இருந்த போது என்ன பேசுனாங்க? திமுக என்ன சொல்லுச்சு? கொடநாடு கொலை குற்றவாளி அப்படின்லாம் பேசுறாங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க சரி 5 வருஷம் அவரும் முடிச்சிட்டு போயிட்டாரு. எடப்பாடி 4 வருஷம், இவர் 5 வருஷம். ஏன் கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்படவில்லை? அவங்க மேல நடவடிக்கை பாயலன்னா எல்லாம் ஒண்ணுதாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த பார்ட்டி ஃபண்ட் மாதிரிதான். அளவுகள் மாறலாம். 25 ரூபாய் அவங்க வாங்குறாங்க, இவங்க 27 ரூபாய் வாங்கினாங்க. அதனால 2 பேருக்கு இடையே வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஒரு புதிய ஆட்சி, இந்த ஆட்சி விமர்சனத்துக்கே பண்ணக்கூடாது, விஜய் விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு நான் சொல்ல. இப்ப கூட சொன்ன பாருங்க, நாமக்கல் சின்ன மாவட்டத்திலேயே 3 மந்திரியை கொடுத்திருக்கிறாரு. ஈரோட்ல 2 மந்திரி பேலன்ஸ் பண்றாரு அவரு.